அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய நாள் விநாயகர் சதுர்த்தி, அருமையான நாள். இந்த விநாயகர் சதுர்த்தி நாட்களிலே உங்களிடம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்களுக்கும் என் தாய் தந்தைகளையும் வணங்கி, குடும்பத்தார்களையும் வணங்கி, ஜாதகங்களின் யோகங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்குறோம். ஜாதகங்களில் பல்வேறு யோகங்கள் உள்ளது. அதில் பார்த்திங்கன்னா சில யோகங்களை மட்டும் நான் உங்களுக்கு இன்றைக்கி பகிர்ந்துக்கிறேன். அந்த யோகங்கள் எல்லாமே நமக்கு எல்லா ஜாதகத்திலையும் இருக்குமானால் எல்லா ஜாதகத்திலையும் இருக்காது. இந்த யோகங்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு யோகம் அப்படின்னா நல்லது செய்யக்கூடியது, நன்மை செய்யக்கூடியது, நன்மை பயக்கக்கூடியது, ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியது. அந்த தசாபுத்தி காலங்களில் நமக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த யோகங்கள். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்கும். பல்வேறு ஜாதகங்களில் பல்வேறுமான யோகங்கள் இருக்கும். எல்லா ஜாதகத்திலையும் எல்லா யோகமும் இருக்காது. சார் இந்த யோகம்லாம் வேலை செய்யுமா சார்? கண்டிப்பாக வேலை செய்யும். தசாபுத்தி அந்த சூட்சமும் வரக்கூடிய காலங்களில் இந்த யோகங்கள் வேலை செய்யும். இப்போ நாடி விதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் அந்த ராசிக்கோ அங்கே ராசியை பிரதானமாக வச்சு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஆண்களாக இருந்தால் குருவுக்கும், பெண்களாக இருந்தால் சுக்கிரனை வச்சு சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி வரக்கூடிய காலத்தில் நாடி விதிகளில் உள்ள 1, 5, 9, 3, 7, 11, 2, 12 இந்த இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளோட யோகங்கள்லேருந்து தான் எடுத்து பலனாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். கூடியது பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான யோகங்கள் இருக்குது. அந்த பல்வேறு விதமான யோகங்களில் இந்த யோகங்கள் எல்லாமே நம்ம இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறோம்னா நிறைய ஜோதிடர்கள் பார்ப்பது இல்லை. ஆனால் யோகங்களும் நம்ம பார்க்கணும். இந்த ஏகப்பட்ட யோகங்கள் இருக்குது சார். கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேலே யோகம் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு. எனக்கு அவ்வளவு எனக்கு தெரிந்ததை தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த யோகங்கள்லாம் நம்ம ஜோதிடர்கள் இன்றைய ஜோதிடர்கள் பார்க்குறாங்களான்னா பார்க்குறது கிடையாது. பாரம்பரியத்தில் படித்தவங்க, பாரம்பரியத்தில் வந்தவங்க கண்டிப்பாக யோகங்களை பார்ப்பாங்க. இந்த பாரம்பரிய ரீதியாக சொல்லுவோம், பாரம்பரியம் அப்படிங்கிற ரீதியாக படித்தவர்களுக்கு இந்த யோகங்களை முன்னிறுத்தி அங்கே எப்போ வேலை செய்யும், எப்போ அது ஜாதகங்கள் அந்த ஜாதகருக்கு நன்மையை கொடுக்கும், எப்போ யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இன்றைக்கி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா நல்ல யோக போகம் வேணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போ திருமணம் எப்போ நடக்குது அப்படின்னா 1, 5, 9 லக்னத்திற்கு 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் சேர்ந்து இயக்கக்கூடிய காலங்கள் தான் அந்த திருமணமே நடக்கும். அப்போ அந்த திருமணம் நடக்கும்போது அந்த 9ஆம் அதிபதி இல்லாமல் ஒரு திருமணமே நடப்பதில்லை. அப்போ இங்கே சந்திரனுக்கு யோகமும் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு சந்திரனை வச்சு தான் நிறைய யோகங்களே செயல்படும். இங்கே லக்னமே அந்த காலத்தில் இருக்க, அதாவது பாரம்பரியமாக வரக்கூடியங்க ஜோசியர்லாம் பார்த்தீங்கன்னா லக்னம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சந்திரனை வச்சே பலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வர நேரத்துக்கு வச்சு பலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நீ இதுக்கு தானே வந்திருக்க, பொண்ணு பார்க்கலான்னு வந்திருக்க, வரும்போதே நோட்டு வைக்கும்போதே சொல்லுவாங்க, பொண்ணு பார்க்கலான்னு வந்திருக்கியா, இல்லை பையனுக்கு உடம்பு சரியில்லையா, இல்லை ஹாஸ்பிட்டல் யாராவது வீட்டில் இருக்காங்களா, உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா, இப்படிலாம் கேட்பாங்க. வந்தோடனே கேட்பாங்க. சரிங்களா? நோட்டை விரித்து பார்த்துட்டு கணக்கெல்லாம் பார்த்துட்டுலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பல்வேறான நிபுணத்துவம் பெற்றிருப்பாங்க. பல்வேறு விஷயங்களில் நிமித்தம். இன்றைக்கி தான் நம்ம நிறைய ஜோசியத்தை சொல்கிறோம், பல்வேறு வகையை ஜோசியத்தை பிரிச்சுட்டு போயிட்டோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கு அந்த நெட்டெடுப்பு ஜோதின்னு சொல்கிற வழியில் சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமான வரையவங்களுக்கு அருமையான விஷயத்தை எதற்காக வந்தாங்க, ஏன் வந்தாங்க, இதுக்காக தான் வந்திருக்கேன்னு கேட்காமே பதில் சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் சிறந்த ஜோதிடர்கள் அப்படிங்கிற விஷயத்தை கேள்வியே கேட்கக்கூடாது. வந்தவங்கள்ட்ட என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். கேள்வியே கேட்காத பதில் சொல்லணும். நீங்கள் இதுக்காக தான் இப்போ நோட்டை வச்சுருக்க, இதுக்காக தான் ஜாதகத்தை பார்க்க வந்து ஜோசியரை பார்க்க வந்திருக்குன்னு சொல்லணும். சரி, ரைட், ஓகே. அது அப்புறம் நம்ம 1 நாளைக்கு பேசுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜாதக யோகங்களில் சுனபா யோகம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த சுனபா யோகங்கிறது என்னென்னா சந்திரனுக்கு 2ல் சூரியன், ராகு, கேது. இது சூரியனும் பாவகிரகம், ராகு கேதுனும் பாவகிரகம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த ரெண்டுமே அந்த கிரகங்களை யோகத்தை உண்டாக்கக்கூடியதான். அப்போ ரெண்டுமே அந்த சந்திரனுக்கு சூரியனோ ராகு கேதுகளோ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்களுக்கு சுய சம்பாத்தியம் மூலம் முன்னுக்கு வருபவர்களுக்கு தடை ஏற்படும். நல்ல அறிவு இருக்காது, புகழ் அடைய மாட்டாங்க, சொத்து சுகங்களை அமைய மாட்டாங்க. சரி, அது இல்லை சார், 2ல் சூரியன் ராகு கேதே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு மற்ற கிரகங்கள் சொல்லக்கூடிய மற்ற கிரகங்கள் என்ன, மற்ற கிரகங்கள் குரு, சுக்கிரன், செவ்வாய் இது போன்ற கிரகங்கள் இருக்கும் புதன் இருக்கும்போது பட்சத்தில் சுய சம்பாத்தியம் உண்டு. பார்த்தோன்னே சொல்லிடலாம், சுய சம்பாத்தியம் மூலம் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, நல்ல வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க, நல்ல அறிவு இருக்கும், உங்களுக்கு புகழ் இருக்கும், அந்தஸ்து இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லிடலாம். இது சுனபா யோகம்னு சொல்லக்கூடியது. அப்போ அனபா யோகம் அப்படின்னா சந்திரனுக்கு 12ல் சூரியன் ராகு கேது இது பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு
நல்ல யோகம் உண்டாகும். அப்போ இப்போ சுபகிரகம் இருக்கணும். 12 குரு இருக்கார் சார், யோகம்தான். 12 சுக்கிரன் இருக்கார் சார், யோகம்தான் சார். 12 தான் சார் உச்சம் பெறுறாரு சுக்கிரனே. அப்படிங்கும்போது 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது உச்சம் பெற்றவனாக தான் எடுத்துக்கணும். எங்கே இருந்தாலும் 12 சுக்கிரன் இருந்தால் உச்சம் தான் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதுமாதிரி காலபுருஷ விதிப்படி பார்த்திங்கன்னா 12 குரு இருப்பார். அதுவும் 12ஆம் இடமாக இருந்தால் அதுவும் சிறப்பான யோகத்தை செய்யும். பகை பெறாமல் நல்ல நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக நன்மை செய்யக்கூடியவர் தான் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரி இந்த சூரியன் ராகு கேது இல்லாமல் மற்ற கிரகங்கள் தான் என்ன சார் செய்யும் அப்படின்னு கேட்டால், சிறந்த உடல்வாகு இருக்கும், கம்பீரமான பார்வை இருக்கும், தர்ம சிந்தனை இருக்கும், பேரும் புகழும் உடையவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த யோகம் பார்த்திங்கன்னா துருதரா யோகம். சந்திரனுக்கு 2 பக்கங்களும் சூரியனோ ராகு கேதுகளோ இல்லாமல் இருப்பது, இது துருதுராக யோகம் ஏற்படும். இப்போ அந்த சுபகிரகங்கள் இருக்கும்போது இந்த பக்கம் 12 சுக்கிரன் இருக்கார், 2 குரு இருக்காருன்னு வச்சுங்க. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடமை உணர்வு மிக்கவர், பொன் பொருள் சேர்க்கை மிக்கவர், நல்ல வசதி வாழ்க்கை அமைப்பு தான். இதெல்லாம் எப்போ சார் கிடைக்கும்? அந்த தசாபுத்தி காலங்கள் அந்தர சூட்சம் காலம் கண்டிப்பாக கொடுப்பார் சார். உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு பாருங்கள். ஒரு 40 வயசு ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா என்ன திசை ஆனாலும் நடந்துக்கிட்டோம். எல்லா திசையும் மோசமான திசை கிடையாது, எல்லா திசையும் நல்ல திசையுமே கிடையாது. சுக்கிர திசை வந்து ஓகும்பாங்க. சின்ன வயசில் சுக்கிரன் திசை வந்து நடக்க போகட்டும், அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு பாருங்கள். சரி, அதுமாதிரி குரு திசையாக இருக்கட்டும். சரி, அவர் நன்மை செய்யக்கூடியதான் இருப்பான். குரு பாவ கேட்ட இடத்துல பகை பெற்று உட்காந்துருக்காருன்னா அவர் நன்மை செய்வார்னா செய்ய மாட்டார் சார், அப்படி தான் சொல்ல வரும். அப்போ வாழ்க்கையில் வந்து கடமை உணர்வு, பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் இது நல்லா இருக்குமா? அந்த துருதரா யோகத்தில் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். கேம தூர்ம யோகம், இது சந்திரனுக்கு 2 பக்கங்களும் கிரகம் இல்லாமல் இருக்கிறது கேம தூர்ம யோகம்னு சொல்லக்கூடியது. இதனோட பலன் என்ன சார்? சந்திரனுக்கு 12லேயோ சந்திரனுக்கு 2லேயோ கிரகம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ இந்த என்ன மாதிரி சார் நடக்கும்? பெரும்பகுதி துக்கத்தையே சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சந்திரனுக்கு 2 பக்கம் கிரகமே இல்லைன்னா அவங்க பிறந்ததுலேருந்து போராடி தான் சார் வெற்றி பெறுவாங்க. என்ன பாருங்கள் சார், உங்கள் சுயஜாதகத்தில் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அவங்க போராடமான, அதாவது வண்டி சக்கர மாதிரி சொல்லிட்டுக்கிட்டே இருப்பாங்க. போராடி தான் முன்னுக்கு வருவாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கேம துர்ம யோகம். இப்போ இந்த இதெல்லாம் அப்படி நீங்கள் எங்கே போய் பொருத்தி பார்க்கணும்? நாடி ஜோதிடத்தில் பாருங்கள். தன்னை நாடி வருபவர் 2ஆம் இடத்தையும், பிறரை நாடி போகிறது 12ஆம் இடத்தையும் சொல்லும் இல்லையா? அப்போ இங்கே வந்துடுது இல்லையா? அந்த நாடி ஜோதிட விதிகள் எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது. அப்போ ஜோதிடங்கிறது பாரம்பரியத்தை நல்லா ஒழுங்காக படித்தாவே, நல்லா ஒழுங்காக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே நிறைய விஷயங்கள் நம்ம நல்லா சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த ஆணித்தரமான சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா யோகம் பார்த்தீங்கன்னா அதியோகம். சந்திரனுக்கு 6, 7, 8 சுபகிரகங்கள் இருந்தால், சுபகிரகங்கள் என்னது? புதன், சுக்கிரன், குரு இருப்பதால் அதியோகம் ஏற்படும். அப்போ அதில் என்ன சார் இருப்பாங்க? இப்போ 6, 7, 8 சந்திரன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். சிம்மத்தில் சந்திரன் இருக்கார். சிம்மத்தில் சந்திரன் இருக்கிறனுக்கு 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல குரு இருக்காருன்னு வச்சுங்க, இல்லை சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுங்க, புதன் இருக்காருன்னு வச்சுங்க. 6, 7, 8 3 கிரகம் 3 இடத்துல இருக்குன்னு வச்சுங்க. இந்த மாதிரி இருப்பதனால பார்த்தீங்கன்னா நாணயம் மிக்கவராக, நேர்மையானவராக, சுகயோகங்களை அனுபவிக்கிற அறிஞர்களாகவும் பெரும் புகழ் அடைந்தவர்களாகவும் இருப்பாங்க. ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள் சார். இந்த மாதிரி யோகமெல்லாம் கண்டிப்பாக அதியோகம் சொல்லக்கூடியது. அதுமாதிரி பந்தன யோகம். பந்தன யோகங்கிறது என்ன அப்படிங்கும்போது லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒன்று கூடி 1, 5, 7, 9, 10 இருப்போது சனியோடு இருப்பது பார்த்தீங்கன்னா பந்தன யோகம். இந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா சிறைவாசம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. நானும் ஜெயில், வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், நானும் ஜெயிலுக்கு தானே போயிட்டு வந்தேன், நானும் ஜெயிலுக்கு தானே போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி கண்டிப்பாக லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதி ஒன்று கூடி 1, 5, 9 7, 10 இருந்தால் தொடர்பு பெருமானையின் சிறைவாசம் ஒரு நாளாவது அனுப்பிப்பாங்க. அல்லது ஒரே இடத்தில் கட்டுப்பட்டு அடங்கி கிடப்பார். அதாவது ஜெயிலில் இருக்கிறது ஒன்று தான், வீட்டில் அடங்கி ஒரே இடத்துல அடங்கி கிடப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் இந்த சின்னராசுங்கிற ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா அந்த 2வது மனைவி அவங்க கணவரை பார்த்திங்கன்னா சிறைப்பிடிச்சி ஒரே வீட்டில் இவங்களுக்கு பைத்தியம் லூசுன்னு பிடிச்சி அடைச்சி வச்சுருப்பாங்களே, அதுவுமே ஒரு சிறைவாசம் தான். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தாலுமே அந்த பாக்கியராஜ் படத்தில் வரும். அது ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, அப்போ ஒரே இடத்துல அடக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த விஷயத்துக்கு தாங்க சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த யோகம் வேலை செய்தானா கண்டிப்பாக. ஜெயிலில் இருக்கிறது ஒன்று தான், அந்த ஒரே ரூமில் அடைஞ்சு கிடக்கிறது ஒன்று தான். இதுதான் இந்த பந்தன யோகம்னு சொல்கிறது. லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் ஒன்று கூடி 1, 5, 9, 7, 10 தொடர்பு கொள்ளுமாயின் இந்த சனியோடு சேரணும். அது அப்போ சனியோடு இருப்பது பந்தன யோகத்தை சொல்லக்கூடியது. அடுத்து தரித்திர யோகம். சார் வாழ்க்கையில் நான் பிறந்துட்டேன், எனக்கு யோகமே கிடைக்கல, எனக்கு தரித்திரமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் தான் பார்த்தீங்கன்னா தரித்திர யோகம். 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய 12ல் மறைவு பெற்றால்
தரித்திர யோகம் உண்டாகுமான தரித்திர யோகம் 12 அதாவது 9ஆம் அதின்னு சொல்ல பாக்கிய சாணாதிபதி போய் 12ஆம் இடத்துல மறையும் போது தரித்திர யோகத்தை ஏற்படும். வாழ்நாள் முழுவதும் வறுமையை கஷ்டப்பட்டு விடுவாங்க. எப்போதாவது செல்வம் வந்தாலும் அது விரயமாகி விடுது. இப்போ தான் இந்த இடத்துல சொல்ல வர்றது என்னன்னா, லக்னாதிபதி குரு, அப்போ சுக்கிரனுக்கு ஒரு விசேஷத்தை சொன்னால் குருக்கு ஒரு இடத்த சொல்கிறோம். அப்போ குரு 12ஆம் அதிபதி அந்த அனபா யோகத்தில் சொல்லும்போது சந்திரனுக்கு 12இல் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கம்பீரமான உடம்பு, கம்பீரமான சிந்தனை எல்லாமே இருக்குன்னு சொல்கிறோம். அதை இங்கே தரித்திர யோகத்தில் பாக்கியாதிபதி, அப்போ இந்த என்ன லக்னத்துக்கு, மேச லக்னத்துக்கு எடுத்துங்க, மேச ராசிக்கு எடுத்துங்க. 9ஆம் அதிபதி யார்? குரு. 12ஆம் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு தான் வருவார். அந்த 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலேயே மறைவு பெற்றால் பார்த்தீங்கன்னா இந்த தரித்திர யோகம் ஏற்படும். அப்போ அங்கே புதனோ இல்லை சுக்கிரனோ கூடி வரும்போது அந்த மாற்றங்கள் கண்டிப்பாக சிறிதளவாவது மாற்றங்கள் இருக்கும். அதை வந்து ஜோதிடத்தை பிரித்து பார்க்கணும் சார். ஒரே கோணத்தில் நீங்கள் கொண்டு போகக்கூடாது. அது பல்வேறு விதிகள் இருக்குது, விளக்குகள் இருக்குது. அது மாதிரி பிரித்து கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் அதை புரிய வரும் உங்களுக்கு. வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா வறுமையில் இருந்தாலும் எப்பயாவது செல்வம் வந்தாலும் அது விரயமாகிட்டே வீணாகிட்டே தன்னை வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊரில் இல்லாமல் வெளி இடத்துல போய் வாழ்ந்தால் தான் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கஹீனம் யோகம், உடம்புல ஒரு வியாதி வரதோ, உடம்புல உறுப்பை வெட்டி எடுக்கிறதோ, உடம்புல ஒரு பிரச்சனை கொடுக்குறதே அதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யோகம் தான் சொல்லுது அந்த இது பாரம்பரிய ஜோசியத்தில். அங்கஹீன யோகம்னா என்ன சார்? 12ஆம் அதிபதி கேந்திரம் திரிகோணம், கேந்திரம்னா 1 4 7 10லையோ, திரிகோணங்கிறது 1 5 9லையோ பெற்று ராகுடன் சம்மந்தப்பட்டு, அதாவது 12ஆம் அதிபதி ராகுடன் சம்மந்தம் பெற்றுவது ஏதாவது உடலில் உறுப்புகளில் பிரச்சனை கொடுக்கும். இப்போ 12ஆம் அதிபதியோடு இப்போ ஒரு கும்பலக்கணம் 12ஆம் அதிபதி சனி அங்கே மாந்தி தொடர்பு கொள்கிறாரு, இல்லை ராகு தொடர்பு கொள்கிறாருன்னு வச்சுங்க. அவங்களுக்கு உடம்புல எந்த இடத்துல அந்த அந்த கிரகம் அமைந்து பெறுதோ, எந்த இடத்த பார்க்குதோ அங்கே இடத்துல கண்டிப்பாக ஒரு உறுப்பில் பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனை உண்டு. இதை தான் சார் சொல்கிறாங்க. அப்போ யோகங்களும் வேலை செய்தால் சார் நல்லதும் கொடுக்குது கெட்டதும் கொடுக்குது இல்லையா? இங்கே விஷயங்களை பார்க்கும்போது அப்போ ஒரு ஜாதகங்களோட யோகங்கள் வந்து பல்வேறு இதில் அமைப்பில் இருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் கொடுக்குது இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா அமலா யோகம், லக்னத்துக்கோ ராசிக்கோ பார்த்திங்கன்னா 10 சுபர்கள் குரு சுக்கிரன் புதன் இருக்க அமைய பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா அந்த அமலா யோகத்தை இதை என்ன சார் கொடுக்குது? அன்பும் ஆற்றலும் பெற்றவர்களாக இருப்பார்கள், வற்றாத புகழும் உடையவர்களாக இருப்பார்கள், செல்வ சேர்க்கை உடையவர்களாக இருப்பார்கள், வல்லவர் நல்லவர் புகழ்பெறுவார், கலை சினிமா அரசியல் துறைகளில் புகழ் பெறுவார்னு சொல்கிறது அந்த அமலா யோகத்தை சொல்லக்கூடியது. அது மாதிரி எல்லா யோகங்களும் இந்த கிரகங்கள் வச்சு பார்த்திங்கன்னா வந்து நல்ல யோகங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கானா கண்டிப்பாக உண்டு. வாசி யோகம்னு ஒன்று இருக்குது. இந்த வாசி யோகங்கிறது சூரியனுக்கு 12 சந்திரன் ராகு கேது தவிர மற்ற கிரகங்கள் வர்றது தான் வாசி யோகம்னு சொல்லுது. சூரியனுக்கு 12 சந்திரனோ ராகு கேது வரக்கூடாது. இந்த யோகம் உடையவர்கள் பலராலும் பாராட்டப்பட்டவர்களாகவும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் பேச்சுத்திறன் மிக்கவர்களாகவும் செழிப்பாகவும் வாழக்கூடிய அமைப்பு உண்டானா கண்டிப்பாக உண்டு. இது மாதிரி நிறைய யோக பாகங்கள் உண்டு. இந்த கிரகங்கள் ரீதியாக நிறைய அம்ச யோகம்லாம் இருக்குது சரிங்களா. நிறைய யோகம், சசா யோகம், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். பத்ரா யோகம், இந்த மாதிரி நல்ல யோகங்கள்லாம் இருக்குது. நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான் யோகத்தில் சரிங்களா. ஒன்று மட்டுமே சொல்லிட்டு போகலை. இதுமாதிரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம்.